சரி, நமக்கு செல்வாக்கு கொடி கட்டி பறக்குது. எடப்பாடியா கூட நம்ம தான் நிக்க போறோம். பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. அவர் கேட்க, தம்பி நிலவரம் என்ன? சூப்பரா இருக்கு. செஞ்சுலாங்க தாப்பா வந்துருவாருங்க. பிச்சுட்டு போங்க. உசுரப்பட்டி என்னப்பா? உசுரப்பட்டி பக்கத்துல வர முடியாது. எவ்வளவு ஓட்டை எண்ணிட்டே இருக்கான். விசில் விசில் போறாங்க. திடீர்னு பார்த்தா பாதி ஓட்டு விசிலுக்கு போகுது. ஒன்றியம் என்னைய பாக்குறாரு, நான் ஒன்றியத்தை பாக்குறேன். ஏடா இந்த பூத்து என்னடா 300 ஓட்டு வருமாடா, 500 ஓட்டுல எங்கிறாங்க 150 உனக்கு 150 விசிலுக்குன்றான். சரி திருவிழாப்புல நம்ம அங்கதான் அதிகமா என் பக்கத்துல இருந்தது. என்னதான் நடந்துச்சு அண்ணே? நம்ம ஆரத்தி எடுக்க போனோம், சாப்பாடு போட்டோம், கிரிக்கெட் பேட் கொடுத்தோம் போட்டோம். அப்பெல்லாம் நீங்க வீட்டுல உட்காந்து வீழ்ச்சியோட தங்கியிருக்காங்க. நான் 1 மணி நேரத்தை பார்த்தா எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. 1 கோடி பேரு லைக் போட்டிருக்கேன். இந்த 41 நாள் விஜய் வெளியே வரல. நாங்கெல்லாம் முடிச்சிடும் கதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும். நீங்கெல்லாம் பேசினா ஸ்பீச்சு, என் தளபதி விஜய் பேசினதா ரீச் அப்படின்றாங்க. சண்டாளைக்கிறாங்க. நாங்கெல்லாம் என்னடா செய்யுது? திடீர்னு பார்த்தா ஓட்டு எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாதி ஓட்டு விசிலுக்கு போகுது. ஏன்னா ஒரு இடத்துல கூட விசில் வரையவே இல்லைங்க. ஒன்றியம் என்னைய பாக்குறாரு, நான் ஒன்றியத்தை பாக்குறேன். மாணிக்க சோழன் இருந்தாரு, சிவகங்கை எங்க அண்ணன் செந்தில் அவர் தான் தோக்குற வேட்பாளரா. இதை விட ஒரு வேட்பாளர் உங்களுக்கு யாரும் புரட்சித்தம் எடப்பாடி ஒரு நாள் சட்டசபையில கூடவே இருப்பா. இப்பதான் முடிஞ்சிருக்கு, சனிக்கிழமை லீவ் எடுத்துட்டு போறேன். அங்க 100 வேலை இருக்குங்க எங்களுக்குன்றாரு இவரு. இப்ப வேலையை இல்லாம வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க விசில்காரிக்க. சொல்றத கேட்கணும். என்னையும் தான் இந்த பூத்து என்னடா 300 ஓட்டு வருமாடா, 500 ஓட்டுல எங்கிறாங்க 150 உனக்கு 150 விசிலுக்குன்றான். சரி இது விட அப்படியே நம்ம அங்கதான் அதிகமா ஆப்பு வச்சிருக்காங்க. ஏன்னா பார்த்தா இவங்கெல்லாம் பார்த்து தெருமனை கூட்டம், பொதுக்கூட்டம், தேர்தல் பிரச்சாரம், ஆரத்தி. அதே அப்பா அந்த ஆரத்தி எடுக்கிற பொறுமை இருக்கு. 3 கிலோமீட்டர் இருக்கு. கூட இருக்கிறது சேர்ந்து நீங்க தான் பல தடவை நான் மயக்கப்பட்டே விழுந்துருவேன். அவங்க இப்படிட்டு இல்லை என்னடா ஆச்சு, இந்த அமைச்சர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாருங்க. ஏன்னா இங்க மொத்தம் 1500 ஓட்டு தானே இருக்கு. எப்பறம் 3 கிலோமீட்டர் இருக்குன்னா மொத்த தொகுதி நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அமைச்சர் மனம் போடக்கூடாதுன்னு இருக்காங்க. சரி, நமக்கு செல்வாக்கு கொடி கட்டி பறக்குது. எடப்பாடியா கூட நம்ம தான் நிக்க போறோம். பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. அவர் கேட்க, தம்பி நிலவரம் என்ன? சூப்பரா இருக்கு. செஞ்சுலாங்க தாப்பா வந்துருவாருங்க. பிச்சுட்டு போங்க. உசுரப்பட்டி என்னப்பா? உசுரப்பட்டி பக்கத்துல வர முடியாது. எவ்வளவு வெரி குட் வெரி குட். அப்படியே கீப்பிட்டோம் அப்படின்ட்டாரு. ஓட்டை எண்ணிட்டே இருக்கான். விசில் விசில் போறாங்க. என் பக்கத்துல இருந்தது. என்னதான் நடந்துச்சு அண்ணே? நம்ம ஆரத்தி எடுக்க போனோம், சாப்பாடு போட்டோம், கிரிக்கெட் பேட் கொடுத்தோம் போட்டோம். அப்பெல்லாம் நீங்க வீட்டுல உட்காந்து வீழ்ச்சியோட தங்கியிருக்காங்க. இந்த 41 நாள் விஜய் வெளியே வரல. நாங்கெல்லாம் முடிச்சிடும் கதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும். அதை உடனே ஒரு சிந்தனை பண்றாங்க. ஏன்னா இந்த 41 நாள் விஜய் வெளியே வந்து மக்கள் என்ன நினைப்பாங்க, எதிர்கட்சியில விமர்சனம் பண்றாங்க. உடனே ஒரு சினிமா வசனக்கத்தை கூப்பிடுறாங்க. வராங்க, இதுக்கு என்ன தீர்வு? ஆனா ஒரு வசனத்தை எழுதுறான், வேமா எழுதுறான். அது உடனே டக்குன்னு ஒரு வசனத்தை எழுதி இந்தாங்க ரீல்ஸ் எடுக்க ரெடி ஆயிட்டீங்கடா, ரெடியா வீடியோ போடணும். அவர் விஜய் பேசுறாரு, என்னை வெளியே வரவில்லை. எனக்கு எவ்வளவு மனவெளி இருக்குது தெரியுமா? சிங்கம் வேடிக்கை பார்க்க வெளியே வராது, வேட்டையாடத்தான் வெளியே வரும். தலைவர் என்ன சொல்லிட்டேன்? போகாம வீட்டுல போய் ஒழிஞ்சுட்டாங்க. அதை ரீல்ஸ் போடுறாங்க, லைக்ஸ். நான் 1 மணி நேரத்தை பார்த்தா எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. 1 கோடி பேரு லைக் போட்டிருக்கேன். அதுல சொல்றாங்க, இந்த இதுல சொல்றாங்க, இந்த படத்துல நான் போய் படம் பார்க்கல. அதை சொல்றேன். நீங்கெல்லாம் பேசினா ஸ்பீச்சு, என் தளபதி விஜய் பேசினதா ரீச் அப்படின்றாங்க. சண்டாளைக்கிறாங்க.
நாங்கெல்லாம் என்னடா செய்யறது? ஏன்னா என்னடா பேசினாவே நான் மன்னிச்சுக்கங்க, நான் என்னடா இப்படி கொச்சையா பேசுறேன். கெட்ட பொண்டாட்டி உங்க கூட இல்ல, பெத்த பிள்ளை உங்க கூட இல்ல, பெத்த தாய் தாத்தை யாருன்னு எங்களுக்கும் தெரியல, நாட்டுக்கும் தெரியல, உனக்கும் தெரியல. நீ இன்னைக்கு நாட்டுடைய முதலமைச்சர். இந்த கொடுமை நம்ம எங்க போய் சொல்றோம்?